நீ புது சிருஷ்டி, புதிய மனிதன், தேவ சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற. ஏன் பேச மாட்டேங்கிறன்னு சொன்னா நடந்த விளைவை நாம பார்க்கல. என்ன நடந்துச்சு? இயேசுவின் மரணத்தோடு ஒப்புரவாக்கிட்டாரு. எப்படிங்க? ஆதாம் என்கிற ஒரு மனிதன் மூலமாக பாவமும் மரணமும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களை ஆண்டு கொண்டது போல இயேசு என்கிற ஒரு மனிதன் மூலமாக உலகத்துல ஜீவன் வந்தது. ஒரு பெரிய இதை சொல்றேன். ஆதாமே யாருக்கு அடையாளமா? இயேசுவுக்கு அடையாளம். வெரி குட், ஆமென். ஆதாம் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். எப்படி ஆதாம் மூலமா ஜெனரேஷன் பெருகுதோ, மக்கள் தொகை உருவாகுதோ, உலகம் உண்டாக்கப்படுகிறதோ, அது போல இயேசு மூலமாய் ஜெனரேஷன் உருவாக போகிறது. இயேசு மூலமாய் ஒரு புதிய சந்ததி உருவாக போகிறது. இயேசு ஆதாம் மூலமாய் பாவ சந்ததி வந்துச்சு, ஆதாம் மூலமாய் மரண சந்ததி வந்தது, ஆதாம் மூலமாய் வியாதி சந்ததி வந்தது, ஆதாம் மூலமாய் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் உருவானார்கள், சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு புது சந்ததி, தேவ சந்ததி, பரிசுத்த சந்ததி, ஜீவனுடைய சந்ததி, நித்திய ஜீவனுடைய சந்ததி உருவாகும்.